ஆனா உங்க டிஷர்ட்டே விஜய் கொடி கலர்ல தானே இருக்கு. ஒருவேளை நீங்க டிவிக்கோட ஐடிங்க இருப்பீங்களோ? சரி, நம்ம இளைய தளபதி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் தான் ஆச்சு. உடனே வந்தாரு, வின் பண்ணிட்டாரு பயங்கரமா. சி ஜோசப் விஜய் எனும் நான். ஆனால் நம்ம நாம் தமிழர் சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு. 2-3 தேர்தலெலாம் சந்திச்சிட்டாரு. ஆனால் சுத்தமாக டெபாசிட் இழந்து தோத்துட்டாரு. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆமா, ஃபர்ஸ்ட் சீமான்னா யாரு? இதுதான் காரணம் அவர் தோத்ததுக்கே. நம்ம ஜென்சி கிட்ஸ்க்கு சீமான்னா யாருன்னே தெரில. இதனால தான் அவர் தோத்தாரு பிள்ளைது. அப்போ உனக்கு சீமான் ஏன் தெரிலன்னா, அவர் வெறும் யூடியூப்ல தான் வராரு, அவர் இன்ஸ்டாலெலாம் வரலையா? அதனால உனக்கு சீமான்னா யாருன்னு தெரியலையா? இல்ல, இப்ப நீங்க சொன்னக்கு அப்புறம் தான் நாம் கட்சி தலைவர் தான் சீமான். நாம் கட்சி தலைவர்ல, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர். இருங்க தமிழ் ஜென்சி. நாம் தமிழர் கட்சியா? அந்த இப்ப நீங்க சொல்லிதான் நாம் தமிழர் கட்சியோட தலைவர்னு எனக்கு தெரியுது சீமான்றவர். ஏன்னா அவர் வந்து யூடியூப்லன்னு இல்லை, இன்ஸ்டாலே வருவாரு. ஆனா இன்ஸ்டால ஃபுல்லா அவரை கலாய்க்க மாதிரி தான் செய்வாங்க. இந்த மீம்ஸ்லாம் வருவாரு. இப்போதான் தெரியுது, ஓ இவர் தான் போல. அது இவ்வளவு நாள் அந்த ரீல்ஸை பார்க்கும்போது யாரோ போல என்னவோ பேசுவாரு, நிறைய வார்த்தைலாம் சொல்லுவாரு. நிறைய வார்த்தைலாம் சொல்லுவாருன்னா அதெல்லாம் வேணாண்ணா. சரி, ஓகே. அதான் அந்த மீம்ஸ்ல கலாய்ச்சி வருவாரு. யாரோ போல நல்லா பேசுறாரு, நல்லா கலாய்க்கிறாங்க அப்படின்னு நானும் சிரிச்சுட்டு ஸ்க்ரோல் பண்றேன். இப்போதான் அவர் வந்து ஒரு கட்சி ஆளுன்ட்டே எனக்கு தெரியுது. சரி, ஓகே. இன்னைக்கு டாபிக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் எப்படி ஜெயிச்சாரு, நம்ம சீமான் எப்படி தோத்தாரு. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தளபதி ஜெயிச்சிட்டாரு, அவர் சிஎம் ஆவார், ஆகி லீட் பண்ண போகிறாரு. பட் நமக்கு இப்போ அவர் எப்படி ஜெயிச்சாருன்றது ஏன் நமக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நாம் எப்படி ஜெயிக்கிறது, அதுக்காக தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கே. சரி, விஜய் ஏன் ஜெயிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ரஜினி கூட சிஎம் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப ட்ரை பண்ணார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி, ஆனால் வந்து வரவே இல்லை. அதையும் வந்து ஒரு பயங்கரமான ஸ்பீச்லாம் கொடுத்தாரு. அதாவது வந்து 2 கட்சி பெரிய ஜாம்பவான்கள் மாதிரி இருக்காங்க, அவங்கள எதிர்த்து எப்படி வின் பண்ண முடியும், பயங்கர பெரிய சக்தி அவங்கள எதிர்த்து என்னன்னா ஓட்டை வேணால் பிரிக்கலாம். ஒரு 20% 30% தான் வந்து ஓட்டை பிரிக்க முடியும், ஆனால் வின் பண்ணலாம் முடியாது. வின் பண்ணணும்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரணும் அப்படி இப்படின்னு பேசினார். அந்த எழுச்சி வர்றதை தெரிஞ்சால் அப்போ நான் வருவேன்னாரு. அது என்னது? அது தலைவர் சொன்னது. அது வந்து வீரம் கிடையாது. எல்லாமே இருந்தால் நான் வருவேன்னா எல்லாருமே வந்து நிற்பாங்களே. அஜித் வந்து நிற்பார், கமல் வந்து நிற்பார், யார் வேணாலும் இது எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சால் வந்து யார் வேணால் நிற்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விஜய் என்ன பண்ணாருன்னா, அங்கே தான் வந்து கான்ஃபிடென்ஸ். ஸோ நமக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு வந்து எல்லாரும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஃபெமிலியரான ஆக்டர்ஸ், கமல், ரஜினி இவங்கெல்லாம் இருக்கும் போதே தைரியமாக வந்து இவர் நிற்கிறாரு அப்படின்னா அங்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியுது. மக்கள் எப்பயுமே எப்படின்னா, ஒரு அன்சர்டனிட்டியாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து மக்கள் யார் பின்னாடி போவாங்கன்னா, கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் பின்னாடி தான் போவாங்க. அண்ட் எமோஷ்னலி யாரை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி தான் போவாங்க. ஃபஸ்ட்டு விஜய் ஒரு கான்ஃபிடென்ஸை காமிச்சார். பட் ரஜினிலாம் அந்த கான்ஃபிடென்ஸை என்றைக்குமே அவர் காமிக்கல. அவர் வந்து மக்கள்கிட்ட கேட்டுட்ருக்கார். விஜய் வந்து அவரை நம்பி நின்னார். முதல் வந்து சப்போர்ட் கூட யார்கிட்டையுமே கேட்கல. ஃபஸ்ட்டு நிற்கும் போது அவர் வந்து கூட்டணியிலேயே போகல. இப்போ தான் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கூட்டணி வந்து அவர் போகிறார். ஸோ அவரை நம்பி நின்னது வந்து கான்ஃபிடென்ஸு. அந்த கான்ஃபிடென்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஸோ ஃபெமிலியாரிட்டி ஒன்று, 2வது கான்ஃபிடென்ஸு. 3வது விஷயம் என்னன்னா, இப்போ நாம் தமிழர் மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை பிரிக்கிறாங்க. தமிழ் பற்றுன்ற பேரில் மலையாளி வேணாம், கன்னடம் வேணாம், தெலுங்கு வேணாம் அப்படின்ட்டு வந்து பிரிக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா தமிழை மட்டும்தான் ஆகணும்னா அது வந்து ஒரு பிரிவினை. அப்போ வந்து நாம் தமிழர் சீமான் மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன ஆகிறாங்கன்னா த்ரெட் ஆயிடுறாங்க. பட் விஜய் வந்து அதை பண்ணவே இல்லை. இப்போ நிறைய கட்சிகள்லாம் கூட பார்த்தோன்னா வந்து ஜாதி கட்சியாக இருக்கும், ரிலீஜியன் கட்சியாக இருக்கும், மொழி பேஸ்டு கட்சியாக இருக்கும். இப்போது நாம் தமிழர்னும் போது மொழி பேஸ்டு கட்சியாக இருக்குது. முஸ்லீம் லீக்னும் போது அது வந்து ரிலீஜியன் பேஸ்டு கட்சியாக இருக்குது. விடுதலை சிறுத்தைலாம் பார்த்தோன்னா வந்து கேஸ்ட் பேஸ்டு கட்சியாக இருக்குது.
ஸோ இது எல்லாமே வந்து டிவிஷன். ஒரு லீடர்ஷிப்ன்றது வந்து டிவைட் பண்ணாது, அது வந்து கலெக்டிவாக எடுத்துகிட்டு போகிற விஷயம். விஜய்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொழி ஆகட்டும், ரிலீஜன் ஆகட்டும், கேஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு கட்சியில் போட்டார். அதுதான் வந்து ஒரு மெயின் விஷயம். ஸோ விஜய் வந்து எங்கே இன்டெலிஜென்ட் அப்படின்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க விஜய்லாம் வந்து இன்டெலிஜென்ட் கிடையாது அப்படின்ட்டு. விஜய் தான் ஆக்சுவலி இன்டெலிஜென்ட். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, லீடர்ஷிப்னா என்னன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இவங்களுக்கு வந்து லீடர்ஷிப்பை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியல, அதனால தான் இந்த தோல்வி அவங்களுக்கு. பட் விஜய்க்கு வந்து லீடர்ஷிப்பை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு வந்து சினிமா ஃபேமை வச்சு தான் வந்து அவர் வின் பண்ணாருன்னா அது தப்பு. சினிமா ஃபேமை வச்சு ரஜினிலாம் உள்ளே கூட வர முடியல. கமல் சினிமா ஃபேமை வச்சு உள்ளே வந்தார், ஆனால் வின் பண்ணவே இல்லை, அவர் கட்சியே கழிச்சிட்டு போயிட்டார். அப்போ விஜய் வந்து சினிமா ஃபேமெல்லாம் வச்சு வின் பண்ணலை. விஜய் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். எப்படி ஒரு விஜய் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஆகிறாருன்னா, அவருக்கு லீடர்ஷிப்னா என்னன்னு அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதுதான் அவரோட வெற்றிக்கு காரணம். ஸோ லீடர்ஷிப்னா என்ன, அது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாம் லீடர் ஆகணும், அது நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம ஒரு கம்யூனிட்டிலையோ நாம் லீடர் ஆகணும்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, லீடர்ன்றது வந்து பிரெயின் கிடையாது, லீடர்ன்ற வந்து ஸ்மார்ட் பர்சன் கிடையாது, லீடர்ன்ற வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் கிடையாது. லீடர்ன்ற வந்து ஹார்ட் மாதிரி. ஓகேயா, நம்ம எல்லாரையும் யார் அரவணைச்சி எடுத்துகிட்டு போகிறானோ அவன் தான் லீடர். ஏன்னா மக்களுக்கு வந்து சேஞ்ச் அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதுவும் பெரிய பெரிய சேஞ்சு. இப்போ நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நான் சொல்லிட்டு என்னென்னமோ பேசினேன்னா மக்களுக்கு புரியவே புரியாது, அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது வந்து அவங்க வந்து ஒரு த்ரெட் மாதிரி தான் பார்ப்பாங்க. ரொம்ப அறிவாளியை வந்து நம்ம வந்து த்ரெட்டாக தான் பார்ப்போம், அதுதான் உண்மை. இப்போ ஒரு ஹைட் வெயிட்டாக ஒரு ஆளை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தா நமக்கு என்ன தோணும்னா, இவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒன்று தோணும். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், யாராவது வந்தால் கூட அவர் நமக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டு நம்மளை காப்பாற்றுவாருன்னு தோணும். அதே ஒரு பணக்காரனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சில டைம் வந்து அவங்க மேலே ஒரு பொறாமை வரும், ஆனால் நமக்கு அவங்க மேலே பயம் வராது. ஒரு சில நேரம் வந்து இவங்கள மாதிரி நாமளும் பணக்காரன் ஆகணும்னு கூட இன்ஸ்பயர் ஆக தோணும். ஆனால் ஒரு அறிவாளியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வராது, நமக்கு வந்து அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கலாம் தோணாது. உண்மையாக என்ன நமக்கு தோணும்னா ஒரு த்ரெட்டாக தோணும். இவன் வந்து நம்ம வந்து அறிவில்லாதவன்னு காட்டுறான் அப்படின்னு தோணும். ஒரு அறிவாளியை பார்த்தா நம்ம ஈகோ தான் ஹிட் ஆகும். இதுதான் வந்து ரியல் சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பீயிங். இந்த ஒரு காரணத்தினால்தான் தன்னை அறிவாளியாக காமிச்சிக்கிட்ட சீமான்லாம் டெபாசிட் இழந்துட்டார். பட் உண்மையான அறிவாளி யார்? லீடர்னா என்ன? மக்களோட மனசை வின் பண்ணணும். ஓகே, எமோஷன்ஸ், மக்களோட மக்களாக இருக்கணும். ரொம்ப பயங்கரமாக பேசணும்லாம் அவசியமே இல்லை, ரொம்ப எளிமையாக பேசினாலே போதும். எமோஷன்ஸ், கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும், ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்தா போதும், ஹோப்பு கொடுத்தா போதும். அதை தான் நம்ம இளைய தளபதி விஜய் வந்து பண்ணியிருக்காரு, ரொம்ப ஈஸியாக வின்னும் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு ஏன் இந்த லீடர்ஷிப் டாபிக் விஜய் வின் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம விஜய் வின் பண்ணிட்டாரு, அவர் நம்மளை பார்த்துப்பாரு, அது வேறு விஷயம். அவர் நம்மளை பார்த்துப்பாருன்ட்டு நம்ம எதையுமே நம்ம வேலை பண்ணாமல் நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம லைஃப்பில் நாம் என்ன பண்ணணும், விஜய்கிட்டேருந்து நாம் என்ன கற்றுக்கணும், விஜய் செஞ்ச எந்த செயலை நம்ம லைஃப்பில் செய்யணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக தான் இந்த டாபிக் அண்ட் இந்த வீடியோ. ஸோ நம்ம சொசைட்டி எப்படி ஓட் பண்ணுவாங்க, லீடரை எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஸ்மார்ட் பர்சன் வந்து அவரோட எக்ஸலன்ஸ்க்காக வந்து நம்ம சொசைட்டி அவரோட லீடர் ஆக்காது. சொசைட்டி வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு லீடரை சூஸ் பண்ணும், அதுதான் விஷயம். நாம் தமிழர் சீமான் மாதிரி ஆள்லாம் வந்தால் பிரிச்சிருவாருன்ற ஒரு பயம் இருக்கும். ஓகேவா, அதனால தான் வந்து விஜய் மாதிரி ஆள்லாம் வந்தால் தான் சேர்ப்பாங்க. இப்போது நம்ம ஒரு ரூமில் வந்து யார் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனோ அவங்க தான் லீடர் கிடையாது, அவங்கள மக்கள் லீடர் ஆக்க மாட்டாங்க. அந்த ரூமில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே யார் சேர்த்து பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி பர்சனை தான் மக்கள் வந்து ஒரு லீடரே ஆக்குவாங்க. விஜய் வந்து மக்கள் பிரச்சனைகள்லாம் பேசலை அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்கல்ல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலை படிக்கலை, பட் விஜய் வந்து பீப்புளை படிச்சிருக்காரு, பீப்புளோட எமோஷனை படிச்சிருக்காரு. அதனால தான் அவர் இன்னைக்கு லீடராக இருக்கார். இப்போ நான் பேசின இந்த டாபிக்லேருந்து உனக்கு என்ன புரியுது? இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து இது ஒரு நல்ல லீடர்ஷிப் லெசன்னு எனக்கு புரியுது. இப்போ நாளைக்கு நான் என் காலேஜில் சேர்மன் ஆகணுன்னா கூட அவங்களுக்கு வந்து மக்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருக்கணும், அவங்கள சேஞ்ச் பண்ண பார்க்கக்கூடாது, ஒரு அரவணைப்பாக ஒரு பாசமாக இருந்து தான் மூவ் பண்ணணும்னு எனக்கு புரியுது.
உதாரணத்துக்கு அவங்களுக்கு நான் பிரெயினாக இருக்கக்கூடாது, ஹார்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு என் அறிவை காட்டாமல் பாசத்தை காட்டணும். இப்போது எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் என்னோட அறிவை யூஸ் பண்ணேன்னா அவங்களோட ஈகோவை ஹிட் பண்ணிடும். இதே நான் என்னோட பாசத்தை காமிச்சேன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட்ஃபுல்லாக அவங்களோட ஹார்ட்டை ஹிட் பண்ணிடும். இதுலேருந்தே எனக்கு அதுதான் புரியுது. வெரி குட். அதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம தான் அறிவாளி அப்படின்னு நம்ம காமிச்சோம்னாலே அடுத்தவங்க முட்டாள் தானே அர்த்தம். அப்போ அது வந்து அவங்க ஈகோ ஹிட் பண்ணிடும். ஸோ நான் அறிவாளின்னு சொல்கிறவங்க, அறிவாளித்தனத்தை காட்டுறவங்கள மக்கள் என்றைக்குமே லீடராக ஆக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு த்ரெட்டாக தான் பார்ப்பாங்க. நான் வந்து இங்கே வந்து அறிவை காட்ட வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நான் உங்களில் ஒருத்தன். நான் வந்து உங்கள் எல்லாரையுமே சேர்த்து தான் எடுத்துகிட்டு போவேன். இன்றைக்கி எப்படி இருக்கோ அதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்ற மாட்டேன், இதுலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறவனை தான் வந்து மக்கள் தன்னோட லீடராக தேர்ந்தெடுப்பாங்க. புரியுதா? உதாரணத்துக்கு நாம் தமிழர் வந்து மக்களுக்கு இன்னைக்கு கிடச்சிட்டு இருக்க இலவசம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்றாரு. புரியுதா? இப்போ ஒருத்தர் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லைன்னா அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடைக்குதுன்னா அவன் அதை தான் பார்ப்பான். ஒருத்தர் வீட்டில் வந்து கேஸ் வாங்குறதுக்கே காசு இல்லைன்னா கேஸ் கிடைச்சா அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. இவர்கிட்ட காசு இருக்குது, இவரால் சஸ்டெயின் பண்ண முடியும்னா எல்லார்கிட்டையும் காசு இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு வந்து கடந்த ஒரு 10-15 வருஷமாக இலவசத்தை வச்சு தான் வந்து அரசியலே நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? இப்போ திடீர்னு வந்து நாம் தமிழர் வந்து அதை வந்து நான் நிறுத்திடுவேன், இலவசமே கிடையாது அப்படின்னாருன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, அவருக்கு வெளியூர்லேருந்து ஃபண்டு வருது, உள்ளூர்லேருந்து ஃபண்டு வருது, சொந்தக்காரன் கொடுக்குறான், கட்சிக்காரன் கொடுக்குறான், அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் வந்து பெரிய விஷனை நோக்கி போக முடியும். பட் பணம் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? இலவசத்தை கொடுத்தா தான் அவங்க லைஃபே ஓட்ட முடியும். அப்போ அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் நீ சொன்னீன்னா நான் இலவசத்தை தூக்கிடுவேன்னா அவரை தூக்கிடுவாங்க. அதான் அவரை தூக்கிட்டாங்க. புரியுதா? ஸோ ஒரேடியாக சேஞ்சு வந்து மக்களுக்கு தேவையில்லை. அதுதான் லீடர்ஷிப் லெசன்னு, ஒரு நெக்ஸ்ட் லெவல். அதாவது நம்ம விஜய் என்ன பண்ணார், இவங்க இவ்வளோ இலவசம் தருவாங்கன்னா அதை விட அதிகமாக நான் தரேன், 6 சிலிண்டரே தரேன்னாரு. அதான் முடிஞ்சுது, அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா? நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய லீடர்ஷிப் பாடம் என்ன அப்படின்னா, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹார்ட் வர்சஸ் பிரெயின் அனாலஜி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிரெயின் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும், பட் ஹார்ட்டு தான் வந்து எல்லா பார்ட்ஸையும் ஃபங்க்ஷன் ஆக்கும். பிரெயினுக்கே வந்து ஹார்ட் வந்து பிளட்டு சர்க்குலேட் பண்ணால் தான் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம இளைய தளபதி விஜய் வந்து எமோஷ்னல் கனெக்ஷன் டு பீப்புள். சீமான்றவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் சேஞ்சு. ஸோ பீப்புள் டோன்ட் வாண்ட் சேஞ்ச், தே வாண்ட் எமோஷ்னல் கனெக்ஷன். அதனால தான் நம்ம தளபதியை சூஸ் பண்ணியிருக்காங்க, சீமானை வெளில அனுப்பிச்சிட்ருக்காங்க. லீடர்ஷிப்ன்றது வந்து வெறும் 5 விஷயம்தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபெமிலியாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். செகண்ட் வந்து எமோஷ்னல் கனெக்ஷன், தேர்ட் எமோஷ்னல் கோஆர்டினேஷன், ஃபோர்த் எமோஷ்னல் ட்ரஸ்ட், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. பீப்புள் வந்து உங்களை ஒரு சேஃப் பர்சனாக பார்க்கணும், அவங்களோட ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுக்குற ஒரு பர்சனாக பார்க்கணும், அவங்க ஸ்டெபிலிட்டியை வந்து மாற்றுற மாதிரி பார்க்கக்கூடாது. ஓவர் நைட்டில் நான் டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிடுவேன், ஏன்னா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினச்சோன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ லீடர்ஷிப் என்றைக்குமே இன்டெலிஜென்ஸோ ஸ்மார்ட்னஸோ கிடையாது. ஸோ ஒரு லீடர்ன்றவன் வந்து எப்போ அவன் இன்டெலிஜென்ட்னா இந்த 5 விஷயத்தையும் தெரிஞ்சு இந்த 5 விஷயத்தையும் எவன் செயல்படுத்துகிறானோ அவன் தான் இன்டெலிஜென்ட் பர்சன். அது இல்லாமல் இப்படி போனோம், லீடர்ஷிப்ன்றது ஜென்ரலாகவே வந்து 4 ஸ்டெப் ஹெட்டாக யோசிக்கிறது வந்து லீடர்ஷிப் கிடையாது, அது இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் நெவர் லீடர்ஷிப். சரி, இப்போ நம்ம அரசியல்லே பார்த்தோன்னா விஜய் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் பர்சனு, அவரோட கரிஷ்மா தான் வந்து பயங்கரமாக இருக்கும். இதே நம்ம சீமான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பாலிசி மேக்கர். ஆனால் வின் பண்ணது யார்? விஜய்ன்ற ஒரு கரிஷ்மேட்டிக் ஸ்பீக்கர் தான் வின் பண்ணாரே தவிர சீமான்ற ஒரு பாலிசி எக்ஸ்பர்ட் வின் பண்ணலை, பாலிடிக்ஸ்லேயே கூட. ஸோ என்றைக்குமே வந்து ஒரு லவுடஸ்ட் வாய்ஸ் தான் வந்து வின் பண்ணுமே தவிர ஒரு வாய்ஸஸ்ட் வாய்ஸ் லீடராக வின் பண்ணாது. ஒரு வாய்ஸஸ்ட் வாய்ஸ் வந்து ஒரு இன்வென்டராக வின் பண்ணலாம், எதாவது சாதிக்கலாம், எதாவது கண்டுபிடிக்கலாம். நீ ஒரு வாய்ஸஸ்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா லீடர் ஆக முடியாது. அதுதான் வந்து பாயிண்ட். ஆனால் உங்கள் டிஷர்ட்டே விஜய் கொடி கலரில் தானே இருக்கு. ஒருவேளை நீங்கள் டிவிக்கோட ஐடிங்க இருப்பீங்களோ?